ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சிக்கதம்பம். நாம் இன்றைக்கி குச்சிவள்ளி கிழங்கு இல்லை மரவள்ளி கிழங்குன்னு சொல்கிற கிழங்குல கிறிஸ்பியான டேஸ்டியான சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல கிழங்கு வாங்கிட்டு நல்லா மண் போக கழுவிட்டு நீங்கள் தண்ணியில் 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும், இல்லை ஓவர் நைட் கூட ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நீங்கள் தோல் சீவினிங்கன்னா தோல் ஈஸியாக வரும். அதேமாதிரி சிப்ஸும் நல்லா கிறிஸ்பியாகவும் ஒயிட்டாகவும் கிடைக்கும். இது என்னுடைய தங்கியுடைய மதர்-இன்-லா சொன்ன டிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ தோலை நீங்கள் கத்தியாலேயோ இல்லை பீலராலேயோ நீங்கள் சீவிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதால் சீவிடுங்க. அதே மாதிரி கிழங்கு வாங்கின உடனேயும் 1 நாள் இல்லை 2 நாள் மேக்ஸிமம் செஞ்சுருங்க, இல்லைன்னா இந்த கிழங்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். தோல் சீவிட்டு ஒரு முறை கழுவிட்டு நல்லா ட்ரையான கிளாத்தில் தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இந்த மாதிரி சீவுறது இருக்கும் இல்லையா, சிப்ஸு சீவுறதுல சீவிக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி கன்வீனியண்ட்டான இதில் சீவ வருமோ அந்த மாதிரி சீவிக்கோங்க. நல்லா தின்னாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது மாதிரி சிப்ஸும் கிறிஸ்பியாக வராது. தின்னாக இருந்தால் தான் கிறிஸ்பியாக வரும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த சிப்ஸ் போடணும். கொஞ்சம் ஹை ஹீட்லேயே இருக்கட்டும். ரொம்ப லோ ஃப்ளேமில் இருந்ததுன்னா சிப்ஸ் ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும், ஆனால் உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் வராது. அதனால் கொஞ்சம் ஹைலியே இருக்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பபிள்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு போட்ட உடனே, ஏன்னா அவ்வளவு நீர்ச்சத்து அதில் இருக்குது, அதெல்லாம் அடங்கணும். ஸோ பபிள்ஸ் கம்ப்ளீட்டாக குறையிற வரைக்கும் நம்ம அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். அப்பப்போ மாற்றி விட்டுட்டே இருக்கணும், திருப்பி போடணும். இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் வெந்திருக்கும், இன்னொரு சைடு வேகாமல் போயிடும். அதனால் அப்பப்போ திருப்பி விட்டு இந்த மாதிரி பாருங்கள் பபிள்ஸ் கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு. அதே மாதிரி சத்தமும் உங்களுக்கு எடுத்து இப்படி குலுக்குனிங்கன்னா அந்த சத்தம் கேட்கும், இந்த கிறிஸ்பியாக இருக்கிற சத்தம் கேட்கும். பாத்திரத்தில் போடும்போது கூட டப்புன்னு அந்த சத்தம் கேட்கும். நமக்கு அப்போவே தெரிஞ்சுக்கலாம் கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஓவர்லோடு பண்ணாதீங்க, நிறையா போடாதீங்க, அளவாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்க போகிறோம். மிளகாய்த்தூளை மட்டும் தனியாக தூவுனிங்கன்னா அங்கங்கே திட்டு திட்டாக நின்றும். ஸோ அந்த மாதிரி தூவக்கூடாது சிப்ஸுக்கெல்லாம். அதனால் உப்பையும் மிளகாய்த்தூளையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி தூவும் போது மொத்தமாக தூவக்கூடாது, மேலால் தூவிட்டு மறுபடியும் திருப்பி விடணும். ஸோ உங்களுக்கு அப்படியே திருப்பி விட தெரியலனா ஒரு கரண்டி வச்சு திருப்பி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தூவணும். ஸோ இந்த மாதிரி முதல்ல சூடாக இருக்கும்போதே தூவிடணும். அப்போ தான் அந்த உப்பும் மிளகாய்த்தூளும் அதில் பிடிக்கும். நல்லா நிறைய பண்ண போகிறீங்கன்னா முதல்ல கொஞ்சம் செஞ்சுட்டு உப்பு மிளகாய்த்தூள் போட்டு வச்சுட்டு அதுக்கடுத்த பேட்ச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அதுமாதிரி சீவுறதும் நல்லா கம்ப்ளீட்டாக சீவி ஃபுல்லாக சீவி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். நம்ம வாழைக்காய் சிப்ஸ் எல்லாம் அது மேலேயே ஃப்ரை பண்ணுவோம், அப்படியே சீவுவோம், எண்ணெய் மேலேயே சீவுவோம். ஆனால் இது அப்படி கிடையாது. அதனால் முதலே சீவி வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். பாருங்கள் சத்தம் கேட்குது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ சூப்பரான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.